ஓகே, சிவாஜி சார் பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்க கூட நடிச்சவங்கள பத்தி தான் ஆக்சுவலா நானும் நிறைய கேட்கணும்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு பேரோட நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு நாள் லேட்டா வந்தாரு. ஆர் அவர் வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஷாட் ஒரு அவருக்கு ரைட் பண்ணிட்டேன். ஒரு ஷாட் வந்து ஃப்ளாக்லேருந்து அப்படி ஓப்பன் ஆகி பூ விழுகும். அது ஃபஸ்ட்டு ஷாட்டே சிவாஜியார் ஃபேஸ் மேலே பூ விழுகிற மாதிரி நான் கன்சீவ் பண்ணியிருந்தேன். ஒரு இமயத்துடன் இணைவதில் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் இப்படி கொடி ஏற்றிட்டு இருக்கிறா, அவர் ஃபேஸ் மேலே வந்து அந்த பூ விழுதான் நல்லா இருக்கணும். ஸோ அந்த பூ மட்டும் எடுக்கலாம், அதுக்கு வந்து சிவாஜி சார் வேணுங்கிறது இல்லை, அதுக்கு லைட்டெல்லாம் போடணுங்கிறது இல்லை, டுவர்ட்ஸ் ஸ்கை தானே. அதனால் வந்து அது கட்டி ரெடியாக வச்சுருந்து, அப்போ அவர் வர்றதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் கேமரா அப்படின்னா கேமரா ஸ்டார்ட் ஆச்சு. உடனே அதை ஓப்பன் பண்ணால் உடனே ஃப்ளவர்ஸ் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே கொட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் கட் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னா சார் அண்ணன் வந்துட்டாருன்னு திரும்பி பார்த்தா அப்படி நின்றுருக்காரு. அவர் என்னென்ன வந்து இறங்கும் போது நான் ஸ்டார்ட் கேமரா சொன்னோடனே அவர் சுற்றி வர அப்படியே பார்த்துருக்காரு. அப்புறம் என்னை வந்து அண்ணன் வாங்கண்ணே அப்படின்னா என்ன எத்தனை மணிக்கு வர சொன்னேன், இன்னும் 7:30 மணி என்ன, இப்போ மணி என்ன இன்னும் ஆகலைன்னு, இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்குள்ளே எது கேமரா ஸ்டார்ட் பண்ணல அண்ணா நீங்கள் இல்லாமல் ஒரு சார் நீ என்னை 7:30 மணிக்கு வர சொன்னேன், இங்கே 2000 பேர் 3000 பேர் சுற்றி நின்றுருப்பான், நீ முதல்ல நான் வரும்போது கேமரா ஓடிக்கிட்டு இருந்தது நீ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பாக்கி முதல்ல வந்துட்டா சிவாஜி அண்ணன் லேட்டுன்னு என்னத்தானே தப்பாக நினைப்பாங்க. இல்லை அப்படி பண்ணிடக்கூடாது, நீ எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நான் ஷூட்டிங் லேட்டுன்னு மற்றவங்க நினைப்பான் இல்லையா. இதுக்காக சாரி சொன்னதுக்கப்புறம் கூட அடுத்த நாள் எத்தனை மணிக்குன்னு கேட்டார், 7:30 மணிக்கு அப்படின்னு. சரி 7:20 25க்கு நம்ம புறப்பட்டு போனால் போதும், எப்படி ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு தான் எடுக்கணும்னா 7:20க்கு அவருக்கார என் ஹோட்டல் கிராஸ் பண்ணி போகுது. ஐயோன்னு அசிஸ்டண்ட்டுகள்லாம் வந்து சார் தான் போகிறான்னா அண்ணன் போகிறான்னு உளுந்தடிச்சு ஓடி வந்து அங்கே வந்து இந்து பேப்பர் வச்சுட்டு அப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்காரு வாசலில். இப்போ எல்லோரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க, அண்ணே என்ன 7:30ன்னு சொன்னேன், நீங்கள் என்னென்ன 7:20, நான் பழி தீர்த்துக்கிட்டேன். நேற்று நான் வரும்போது நீ வந்து சிவாஜி வந்து லேட்டுன்னு எல்லாம் நினைப்பாங்க இல்லையா, இன்னைக்கு அண்ணனே வந்துட்டாரு பாக்யராஜ் லேட்டுன்னு எல்லாரும் நினைக்கிட்டோம். அதுக்காக அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஹியூமர் சென்ஸோட அவர்னால அந்த அவர் வரும்போது லேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தொழில் பக்திங்கிறது அவ்வளோ இருந்தது அவர்கிட்ட. வணக்கம். வணக்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம். யாரு இவ்வளவு வந்திருக்கீங்க? எங்க டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்காரா? சார் நான் தான். வணக்கம், சொல்லுங்க சார். பூவை பறிச்சாத்தான் செடியிலிருந்து பறிச்சாத்தான் வாடுறது இல்ல, அதை விட்டு வச்சாலும் வாடி போட்டு விதவைக்கு இடாலும் சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாக பொண்ணுக்கு. ஆமா, அது யாரு சார்? இல்ல நான் எடுத்தோன்னே மாலான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நான் டக்குன்னு வந்து அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையே இருந்துக்கிட்டேன். நான் ட்ரூ காலர்னு சொன்னதில்ல சார். சாரி சார், நான் முதல்ல எந்திரிச்சிருக்கேன், அவங்க எந்திரிச்சிட்டாங்க. என்னது சாரி? நான் இதே மாதிரிதான் உட்காந்து நான் இந்த பதில சொல்லி. சரி சொல்லுங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல உங்களுடைய முறைப்படி. ஐயோ, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன் எனக்கே புரியல. நான் என்ன கேக்குறது சொல்லுப்பா. நீங்க கேட்டாலே கொஞ்சம் நர்வஸ் ஆகும், டென்ஷன் ஆகும். இது வரைக்கும் என்னை வந்து என் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன், அது ஒரு வருத்தம் எனக்கு. சார் இது வருத்தப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லை சார், எனக்கு வரல, சும்மா சொல்றேன். நீ ஒருத்தர் பெரிய அதாவது திரைக்கலாசிரியர் சொல்லி அவ்வளவு பெரிய பேர் வாங்கி, அது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா. அது மட்டும் இல்ல, ஸ்டில் யூ ஆர் பிஸி வித் யுவர் ஆக்டிங், வித் யுவர் டைரக்டிங், எல்லாத்துலயும். அதுதான் நம்முடைய சின்சியாரிட்டியும் அந்த இது. அது உனக்கு கடவுள் வாழ்நாள் பூரா கொடுக்கணும்னு வாழ்த்துறேன். ஓகே, உன்னை கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. நன்றி சார். எல்லாமே உங்களுடைய அடிச்சோட பின்பற்றி அதுல வந்து எல்லா அடிச்சோடையும் அதுல கத்துக்கிட்டது, அது என்னன்னைக்கு எனக்கு நன்றி. நன்றி பாரதிராஜா சார். நன்றி இயக்குனர் இமயம் அவர்களே. நன்றி. இந்த கதைகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சதா இருந்தாலும், ஆனா நீங்க அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சொல்றீங்க இல்லையா, சொல்ற விதம் எதுக்கு என்ன அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. ஒருத்த வந்து அதான் சொல்லணும், நான் தப்பு பண்ணி என் மேல என்ன தப்பு, நான் கரெக்டா தானே சொன்னேன்னா உடனே அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, அட நீ கரெக்டு தான். இப்போ பழனிக்கு போய் உன் தெரிஞ்சவன் தான் உன் சிநேகத்துக்காரன், அவனை எங்க கூப்பிடணும் எப்படி கூப்பிடணுக்கல்ல, அங்கே போய் படியார் நேரத்தில் மொட்டைப்பான்னு சொல்லி சொன்னோம்னா மொட்டை அடிச்சிருக்க எல்லாரும் சண்டைக்கு வருவா. உன் ஃப்ரெண்டு வந்து இப்போ மொட்டைப்பன் தான் பேர், அவன் பேர் மொட்டைப்பான். ஆனால் பழனியில் படியார் நேரத்தில் போய் மொட்டைப்பான்னு சவுண்டு கொடுத்தா முன்னால் மொட்டை போட்டிருக்கோம் பின்னால் போட்டிருக்கோம் எல்லாம் என்னத்தான் கிண்டல் அடிக்கிறான் போலுக்குன்னு கோவம் வராது. ஸோ இப்படி நீ கரெக்டு தான், ஆனாலும் இடம் காலம் சூழ்நிலை அதில் வந்து தப்பு வந்துடும் இல்லையா அப்படின்னு அவன் சமாதானப்படுத்துறது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
சார் தொடர்ந்து உங்களுடைய படங்கள், தாவணி கனவுகள், அந்த 7 நாட்கள், அதாவது இதுக்கெல்லாம் வந்து சபாஷ் சரியான போட்டி மாதிரி உங்க படங்களே அமைஞ்சது. இதை விட இது பெட்டர், இதை விட இது பெட்டர், இல்லை இதை விட இதுக்கு அந்த மாதிரி போட்டியா இருந்தது. ஒருவேளை நீங்க வந்து மார்க் போடணும்னா இந்த படத்துக்கு, இந்த 2 படத்துக்கும், தாவணி கனவுகளுக்கும் அந்த 7 நாட்களுக்கும் எதுக்கு அதிக மதிப்பெண் கொடுப்பீங்க? ஏன்? இல்லைங்க, இந்த மார்க் போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. இது ஜனங்க தான். நம்ம வந்து சின்சியராக ஒவ்வொரு படத்துலையும் ஒரே மாதிரி தான் இன்வால்மெண்ட்டோடு நம்ம செய்கிறோம். அப்புறம் நம்மளுடைய எண்ணத்துக்கு மீறி சில படங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகுறது, சில படங்கள் ரொம்ப ஜனங்களுக்கு பிடிச்சி போகும். இப்போ முந்தானை முடித்த அளவுக்கு தாவணி கனவுகள் கலெக்ஷன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் தாவணி கனவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம எடுக்கும்போது சின்சியராக, இப்போ எங்கள் டைரக்டர் பேசினார், தப்போ ரைட்டாக காலையில் 7 மணிக்கு கரெக்டாக வருவார், கரெக்டாக எடுப்பார், ஒரு நிமிஷம் கூட ஓபி அடிக்கவே மாட்டார். அந்த சுறுசுறுப்பு, அந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அது அவர்கிட்ட ரொம்ப எனக்கு லைச்சு பிடிச்சது. அந்த மாதிரி நம்ம எந்த படம் செஞ்சாலும், எந்த கதை எடுத்துக்கிட்டாலும், இது நம்மளுடைய மனப்பூர்வமாக நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு திருப்தியாக ஓபி அடிக்காமல் நம்ம செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அது ஜனங்கக்கிட்ட போகும்போது மார்க் போடுறது அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சிவாஜி சார், எம்ஜிஆர், அமிதாப் பச்சன் 3 லெஜெண்ட்ஸோடையுமே ஒர்க் பண்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது. ரஜினி அவர் கூட ஒர்க் பண்ணியாச்சு, கமல் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அஜித் படத்துக்கும் வந்து ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே ஒரு ஒரு கொடிப்பினையாக, ஒரு ரொம்ப ஒரு சொல்கிறது என்ன, சந்தோஷமாக பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் பார்க்க முடியுமான்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் வந்து சிவாஜி சார் படத்தையும் டைரக்ஷன் பண்ணேன். எம்ஜிஆர் சார் படம் ஸ்டாப் பண்ணியிருந்தது அவசர போலீஸ். அந்த படத்தை அந்த அவசர போலீஸுங்கிற பேரில் வந்தான்னா என் தெய்வத்தை எடுக்க முடிஞ்சது. அப்புறம் அவரே கலைவாரிசுன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அமிதாப்ஜி அவர்களை வந்து டைரக்ஷன் பண்ணது. இப்படி இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து அப்பப்போ நினச்சிக்குவேன், சரி ஓகே எங்கள் அம்மா பாக்யராஜின்னு பேர் சொன்னது வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கியம் செஞ்ச ஆள் தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக சிவாஜி சார் இயக்குற அனுபவம் எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா, அவர்கிட்ட கதை சொல்லும்போதே பயந்து சொன்னேன். ஏன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸு, அப்புறம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ, அவர் வந்து ஏதாவது யோசிப்பாரான்னு, என் கேரக்டர் என்ன சொல்லுப்பா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். அது வந்து ஒரு டைரக்டர்னு ஒத்துக்கிற வரைக்கும் யோசிப்பார். ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னோம்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக அந்த டைரக்டருக்கு உண்டான மரியாதை கொடுக்குறதுல அவங்க எந்த விதத்துலையும் குறைஞ்ச மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன அமிதாப் அவர்கள் கூட, அவன் நார்த் இந்தியன் இல்லை, அவன் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாள்னா கூட அந்த ரெஸ்பெக்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி சிவாஜி சார் அதே மாதிரி கடைசி வரைக்கும் எத்தனை மணிக்கு நாளைக்கு வரணும் பாக்கி அப்படிம்பார். காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட்னா 7:25க்கு அங்கே வந்துடுவார். அது மாதிரி சின்சியாரிட்டிங்கிறது அவ்வளோ இது. அதே மாதிரி ஜலசியாகவும் ஃபீல் பண்ணுவார். என்னென்னா 7:30 மணிக்குன்னு சொல்லிவிட்டு அவர் லேட் ஆகிருக்கூடாது. நம்ம ஏதாவது கொஞ்சம் முன்னால் ஒரு நாள் ஷார்ட் எடுத்துட்டேன், இன்னொரு 5 நிமிஷம் இருக்குல்லன்னு வேறு ஷார்ட் எடுக்கும்போது அவர் வந்து இறங்குறாரு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கும்போது இந்த கதையை நான் விரிவா கேட்கணும். அதுக்குள்ள ஒரு காலர் வந்திருக்காங்க, அதை சொல்லிட்டு கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் இங்க தான் இருக்காரு, பேசுங்க. ராஜி சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. நான் நாகை பாபு சார். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்க. டார்லிங் படத்துல வந்து அந்த கிளைமாக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். ஆமா. நீங்க சூசைட் பண்ண மாதிரி அப்படியே போவீங்க. ஆமா. நல்லா மேல போய் ஏறுவீங்க, கீழே பார்த்தா ரோடு போயிட்டு இருக்கும். ஆமா. அது வந்து இன்னைக்கும் பேசப்படுது. டார்லிங்ல வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அதில் இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட்டான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, பாலு மகேந்திரா சார் எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, இவர் தான் அவருன்னு தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி பாலு மகேந்திர சார் பேசணும்னு சொன்னார் அப்படின்னு. அப்புறம் என்னென்ன கிளைமேக்ஸ் பார்த்தேன், உங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த மாதிரி தாட்டும் வராது, இவ்வளோ தைரியமாகவும் செய்ய முடியாதுன்னு. எதனா சொல்கிறாருன்னா, இப்போ டார்லிங் இன்னும் ரிலீஸ் ஆகலையாண்ணே. இல்லை நான் திருட்டுத்தனமாக போய் ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு ரெடி ஆகிடுச்சு, நான் லேபில் போய் பார்த்தேன். ஏன்னா அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு, என் படம் பார்க்கணுங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ டெபிட் பண்ணிக்க பார்த்தவர். அந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்துக்கலாம் அவர், இப்படி பார்த்தனால சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் அவரை வந்து பேச வச்சிருச்சு. அவர் வந்து சொன்னார், நான் திருத்தனமாக பார்த்தேன், ஏன்னா பார்க்கணுன்னு தோணுறதுனால அப்படி போய் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸும் உங்களுக்கு தவிர்த்து வேறு யாரும் இப்படி திங்க் பண்ண முடியாதுங்க, இது இவ்வளோ தைரியமாகவும் இப்படி ஒரு தாட்டும் வராது, தைரியமாகவும் இப்படி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் என்னென்னா, இது ஸ்பார்க்கு அந்த இடத்துல வந்தது, ஸ்பாட்டில். நான் முதல்ல திங்க் பண்ணிட்டு போனதில்லை. ஸ்பார்க்கு அந்த ஹில் ஏறிட்டு இருக்கும்போது
அப்போ இப்படியே ஏறுறமே ஆக்சுவலாக அங்கே போய் எட்டி குதிக்கிற மாதிரி ஷாட் எடுக்கணும், வழியில் மரக்கிளை இருக்கோ அதில் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். ஓ ஸோ அந்த மரக்கிளை வந்து வழியில் அந்த நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்குமா, அது தனியாக எனக்கு மட்டும் செப்பரேட் ஷாட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பூர்ணிமா பின்னால் துரத்திட்டு வர மாதிரி நான் ஏறுற மாதிரி. அப்போ திடீர்னு இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஏறுறமேனு டாப்புக்கு போகிற நேரத்தில் எனக்கு ஒரு டவுட்டு, அங்கே நம்ம நினைக்கிற மாதிரி டெப்த் இல்லாமல் வெறும் ரோடாக இருந்தா அப்படின்னு நானே நினச்சோன்னே விஜய் தான் கேமரா அசிஸ்டண்ட்டு அசோக்குமார்கிட்ட விஜய் கிட்ட கேட்டேன், விஜய் நீ என்ன நினைக்கிற மேலே என்ன வாட் இஸ் சார் போய் இறங்கினா டெப்த் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை பிளைனாக ரோடு இருந்தது கேட்கன்னு அந்த பொண்ணு சிரிச்சிச்சு. அப்புறம் சிரிச்சுட்டு டூ மச் சார் அப்படின்னா சிரிப்பு வந்ததில்ல, இதுதான் கிளைமேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதான். ஓகே, ஸோ அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருந்தது கிளைமேக்ஸை ஷூட்டிங் ஸ்பாட்ல மாற்றி எடுக்கிற அளவுக்கு, அண்ட் அதுவும் பேசப்பட்ட கிளைமேக்ஸ். இல்லை அதாவது இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது தோணுச்சு.